தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் அப்படின்ற திரைப்படத்துடைய வியாபாரம் பற்றிய பேச்சு தான் சோஷியல் மீடியாக்கள்ல அதிகமாக இருக்கு. அதாவது ரஜினி சாருடைய கூலி திரைப்படத்தை விட ஒரு படி மேலே சென்று நம்ம ஜனநாயகன் திரைப்படத்துடைய ஓவர்சீஸ் பிசினஸ் இருப்பதால தளபதி ரசிகர்கள் இதனை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. சோ தளபதி அவர்களோ இதுதான் என்னுடைய கடைசி படமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன நிலையில கூட அவருடைய படத்திற்கு இந்த அளவிற்கு பிசினஸ் வருவது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட இந்த படத்துடைய ஓவர்சீஸ் பிசினஸ் மட்டும் 90 கோடி வரை ஆகியிருக்கான். இது வரைக்குமே எந்த தமிழ் படங்களுக்குமே இந்த அளவிற்கு பிசினஸ் ஆனது கிடையாது. என்னதான் இந்த படம் தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்னாலுமே இந்த படம் தான் ஓவர்சீஸ் பிசினஸ்ல முதலிடத்துல இருக்கு. ஆகையால தற்போது தளபதி ரசிகர்கள் வேற லெவல்ல தானே செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த வேலையில பாத்தீங்கன்னா புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேசன் சஞ்சய் படத்தை பற்றியுமே முக்கிய தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. படத்திற்கான அறிவிப்பு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் மேல் ஆகியும் படத்துடைய படப்பிடிப்பு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட அதிரடியாக படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்காரு ஜேசன் சஞ்சய் அவர்கள். 60% படப்பிடிப்பு முடித்த படக்குழு பாத்தீங்கன்னா தற்போது படத்துடைய பிசினஸையுமே ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்களா. இந்த படம் பாத்தீங்கன்னா பாலிவுட் சைட்ல நல்ல வியாபாரமாக இருக்காம். சோ சந்தீப் கிஷன் அவர்களுக்கு தெலுங்கு மட்டுமல்ல தமிழ் ஹிந்தியிலுமே ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இது ஜேசன் சஞ்சயுடைய முதல் படம் அப்படின்றதுனால படத்துடைய வியாபாரமுமே வேற லெவல்ல இருந்துட்டு இருக்கா. ஆகையால தற்போது முதல் படத்திலேயே ஒரு திரைப்படம் இந்த அளவிற்கு வியாபாரமாவது முதல் முறை அப்படின்றதுனால ஜேசன் சஞ்சய் அவர்களுமே ஒரு மிகப்பெரிய சாதனையா படைச்சிருக்காரு. ஆகையால இவருக்குமே வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.